ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர் கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கல்யாண வீடுகள்லாம் சாப்பிட்ற ப்ரெட்டு சேர்த்து செய்கிற பிரிஞ்சி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். எங்கள் ரிலேஷன் வீட்டு கல்யாணத்துக்கு நான் ஒரு தடவை போயிருந்தப்போ கிச்சனில் சமையல்காரர் எப்படி இந்த பிரிஞ்சு செய்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் உட்காந்துருந்து அவர்கிட்ட பர்மிஷனோடு பார்த்து அவர் இப்போ எப்படி செய்கிறாங்க, என்ன மெத்தடில் செய்கிறாங்க, அளவுகள்லாம் எப்படி போடுறாங்க. அவங்க பெரிய அளவில் போடுவாங்க. அதை எப்படி கூட்டி குறைச்சி செய்கிறதுன்னு அவர்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி இந்த தடவை செஞ்சு பார்த்தேன். ரொம்ப அற்புதமாக ருசி நல்லா இருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் தான் செஞ்சேன். அவங்க எப்படி அதை செய்கிறாங்கங்கிறத அதை பார்த்துட்டு செஞ்சு அதையே நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது பாசுமதி அரிசியில் தான் இந்த பிரிஞ்சி சாதம் செய்யணும். அதுக்கு இந்த படி நான் காமிக்கிற அளவு பாருங்கள். தண்ணி எடுக்கிறதுக்கும் அளவு வேணும், அதனால தான் காமிக்கிறேன். இந்த படி அளவில் ஒரு அரைப்படி இது கணக்கு 500 கிராம் அரிசி, பாசுமதி அரிசி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி 4-5 தடவை தண்ணி ஊற்றி கழுவணும். அந்த தண்ணி கழுவ அந்த தண்ணி வெள்ளை கலர் போக தண்ணி சுத்தமாக வர அளவுக்கு அந்த தண்ணியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா திரும்பி நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும். அந்த அரிசியை ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேயாவது ஊற வச்சாதான் நம்ம சாதம் செய்கிறப்ப முழு அரிசியாக கிடைக்கும். உடைக்காமல் அரிசி உடையாமல் வரும். அதனால தான் பாசுமதி அரிசியை ஊற வச்சு நம்ம சமைக்கிறது. அந்த அரிசி உடையாமல் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கழுவிட்டு நான் ஒரு சொம்பு தண்ணி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு அரிசியை நல்லா கழுவிடணும். கழுவிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இந்த 20 நிமிஷமாவது ஊறணும். இந்த பிரிஞ்சி ரைஸுக்கே பெஸ்ட்டு இந்த ருசியை கூட்டி கொடுக்கறது ப்ரெட்டு தான். அந்த ப்ரெட்டை நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துருவாங்க. இப்போ நான் இந்த 500 கிராம் சின்னப்படி அரைப்படியில் உள்ள அரிசிக்கு நான் 5 துண்டு ப்ரெட் எடுத்திருக்கேன். அந்த ப்ரெட்டை இந்த ஓரங்கள்லாம் ஸ்லைஸ்லாம் கட் பண்ணிடுங்க. ஏன்னா அது வறுக்கிறப்ப அது சரியாக வறுபடாது. அதனால் 4 பக்கமும் அந்த ப்ரெட்டோட ஸ்லைஸில் ஒரு 4 பக்கத்துலேயும் இந்த துண்டுகளை கட் பண்ணி எடுத்துடுவோம். எடுத்துட்டு அதை சின்ன சின்ன க்யூப்பில் மாதிரி வெட்டிட்டு போட்டால் தான் நல்லா முருகலாக பொரிஞ்சு வரும். அதனால் ஒரு ப்ரெட்டு துண்டு இது மாதிரி நான் 3 துண்டாக வெட்டிட்டு அதை குறுக்கு வாக்கில் திரும்பி வெட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி க்யூப் மாடலில் நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொரிஞ்சு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். திரும்பி அது சாதத்தில் ஊறி சாப்பிட அவ்வளோ ஜூஸியாக நல்லாயிருக்கும். இப்போ நான் வெட்டி காமிக்கிறேன். இந்த க்யூப் அளவுக்கு ஒரு ப்ரெட்டை அளவு வெட்டியிருக்கேன். இதே மாதிரி காமிக்கிறேம்மா. இவ்வளோ அழகாக கட்டமாக இருக்குது. இந்த அளவு ஒரு ப்ரெட்டு வெட்டிட்டு மீதி உள்ள ப்ரெட்டு துண்டுகளையும் இன்னும் 4 துண்டு இருக்குது. நான் அதையும் வெட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி ஃபஸ்ட்டு பிரிஞ்சி சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுட்டு இந்த ப்ரெட்டு இது மாதிரி வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் சாதம் செய்ய ஆரம்பிக்க சரியாக இருக்கும். இப்போ நான் 5 துண்டு ப்ரெட்டையும் இது மாதிரி க்யூபாக வெட்டி வச்சுருக்கேன். அடுப்பில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுட்டு இந்த ப்ரெட்டு துண்டுகளில் போட்டுடலாம். போட்டு நல்லா முருகலாக கருஞ்சவப்பில் வரணும். அப்படி வறுத்தெடுத்தால் தான் அது சாதத்தில் ஊறி நல்லா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டினா முருகலாக வராமல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சாதத்தில் கொல கொலன்னு போயிடும். சாதத்தோட சாப்பிட நல்லாவே இருக்காது. இது அந்த ப்ரெட்டு எண்ணெயில் நல்லா மூழ்கி நல்லா கருஞ்சிவப்பு கலரில் வர அளவுக்கு வறுத்து எடுக்கணும். கருக விட்டுறாதீங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப எரிஞ்சதுன்னா கருகி போயிடும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நான் ப்ரெட்டை போட்டுட்டு இப்போ நான் வறுத்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த சமயத்தில் மட்டும் ப்ரெட்டை பார்த்து வறுக்கணும். கருகிடவும் கூடாது, சரியாக வறுபடாமல் இருக்கக்கூடாது. இந்த ப்ரெட்டு போட்டு தான் இந்த பிரிஞ்சியோட ருசியே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வறுத்துட்டு நான் உங்களுக்கு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நான் சிம்மில் வச்சதால் பொரியுது பாருங்கள். இந்த கலருக்கு வந்துடும். இவ்வளோ அழகாக இருக்குப்பாங்க. பெருசாகவே சாப்பிட்லாம் போல இருக்குது. இந்த அளவுக்கு பொன்னிறமாக முருகலாக இந்த ப்ரெட்டு துண்டை வறுத்து எடுத்துக்கணும். நம்ம பிரிஞ்சி சாதம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா டக்குன்னு சாதம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று இந்த பிரிஞ்சி சாதம் நம்ம மார்னிங்கும் சாப்பிட்லாம், நைட் டின்னராகவும் சாப்பிட்லாம். பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம்.
அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பாடு வந்து அவ்வளோ சீக்கிரம் இது வீணாக போகாது. ஒரு ரைத்தா இருந்தாலே போதும், சாப்பிட்டுடலாம். எல்லாமே வெறுஞ்சாதமே சாப்பிட்லாம் அந்த ப்ரெட்டு இருக்கிறதால. இப்போ நான் வந்து ஒரு ஈடு வந்து ஃபஸ்ட்டு ப்ரெட்டை எடுத்து வச்சுட்டேன் வறுத்துட்டு. இப்போ அடுத்து மீதி இந்த ப்ரெட்டு துண்டுகளையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து காய்கறிலாம் வெட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அவ்வளோதான். சாதம் ரெடி பண்ணிடலாம். நைட்டே நம்ம வெட்டிலாம் வச்சிட்டோம்னா காலையில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ வந்து அந்த மீதி இருந்த ப்ரெட்டு துண்டுகளையும் வறுத்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு, இவ்வளோ அழகாக பொன்னிறமாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அரிசி ஊற வச்சுட்டோம், ப்ரெட்டு துண்டுகளையும் வறுத்துட்டோம். நம்ம அடுத்து சாதம் செய்ய ரெடியாக வேண்டியது தான். வாங்க, இப்படி பிரிஞ்சு சாதம், கல்யாண வீட்டு பிரிஞ்சு சாதம் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ப்ரெட்டு துண்டுலாம் எடுத்து பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்து அடுப்பில் வந்து அடிகனமான பாத்திரம் வைக்கணும். என்கிட்ட குக்கர் நல்லா இருக்குது, அடிகனமாக வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினா நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்பவும் நெய் ஊற்றினா திகட்டும். அதனால் வந்து அதோட ஒரு கிண்ணம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எப்போதும் நெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா சாப்பாடு திகட்டும். அதனால் இப்போ அதுக்கு வந்து மசாலாவை தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு சேர்க்குறேன். நட்சத்திர மொக்கு சேர்க்குறோம். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். மசாலா நல்லா பொரிஞ்ச பிறகு தான் அடுத்த பொருள்லாம் நம்ம சேர்க்கணும். இந்த மசாலா பொருள் சேர்த்துருக்கோம் நம்ம. ஸ்டார் ஆனியன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். எண்ணெயில் பொரிஞ்ச பிறகு இப்போ நம்ம அடுத்து ஒவ்வொரு பொருளாக சேர்க்கணும். நான் சேர்க்குற மாதிரி சேர்த்து செய்யுங்க. இப்போ அடுத்து வெங்காயம், தக்காளி. இதில் வந்து இந்த பிரிஞ்சிக்கு வந்து ஜாஸ்தி வெங்காயம் போட வேண்டாம். நான் அரைப்படி அரிசிக்கு வந்து ஒரு வெங்காயமும் 1.5 தக்காளியும் போடுறேன். தக்காளி நிறையா போட்டால் தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். இப்போ வந்து வெங்காயமும் தக்காளியும் போட்டு வதக்கி எடுத்துப்போம். வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நான் பச்சை மிளகா வந்து ஒரு 4 பச்சை மிளகா குறுக்க கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இப்போ பட்டை, கிராம்பு இதோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவும் சேர்த்து இப்போ வதக்குறோம். நல்லா வதங்கி வரட்டும். இந்த சமயத்தில் இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அரைப்படி அரிசிங்கன்னா நான் அளவு கொஞ்சமாக தான் எல்லாத்துக்குமே போடுறேன். நீங்கள் கூட அரிசி சேர்த்திங்கன்னா இதே கூட்டிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து ஒரு கிளறிட்டு இப்போ அடுத்து வந்து புதினா ஒரு கைப்பிடியும் கொத்தமல்லியும் நல்லா தண்ணியில் அலசிட்டு வச்சுருக்கேன். எப்போதும் புதினா கொத்தமல்லி தண்ணியில் அலசிட்டு போடுங்க, அதில் மண் தூசிலாம் இருக்கும். நல்லா அலசிட்டு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். புதினா சேர்த்தா நல்லா ருசி, நல்லா வாசனை நல்லாயிருக்கும். இப்போ புதினா கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம ஒரு வதக்கிட்டோம். அடுத்து மீல் மேக்கர். இது வந்து நல்லா கழுவிட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் ஊற வச்சா உங்களுக்கு வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். அது சுடு தண்ணியில் வச்சு நல்லா பெருசாக நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். மீல் மேக்கர் ஒரு கைப்பிடி சேருங்க போதும். மீல் மேக்கர் போட்டு இந்த பிரிஞ்சு சாப்பிட்ற கறி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். மீல் மேக்கருக்கு அடுத்து இப்போ நம்ம வந்து பட்டாணி சேர்க்கணும். நான் வந்து காஞ்ச பட்டாணி நாள் நைட்டே ஊற வச்ச பட்டாணியை சேர்க்குறேன். பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்துருக்கிறது காஞ்ச பட்டாணி, ஓவர் நைட்டு ஊறின பட்டாணி. அது இப்போ மீல் மேக்கரோட பட்டாணி சேர்த்துருக்கோம். பட்டாணி சேர்த்த பிறகு இதுக்கு நம்ம வந்து கரம் மசாலா சேர்க்குறதுக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், இந்த 4 பொடியையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டு இது போதும் காரம். ஏன்னா பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். அதனால் வந்து மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நல்லா ஒரு கிண்ணத்தில் தயிர் சேர்த்துக்கோங்க. இது எப்படியும் 50 கிராம் தயிர் இருக்கும். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூளோட இப்போ இந்த தயிரும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காய்கறியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்க்க வேண்டியதுதான். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நான் அரிஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு தண்ணியில் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் நல்லா பளிச்சுன்னு இருக்க பாருங்கள். எப்போதும் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயெலாம் தண்ணியில் தான் போடணும்.
அடுத்து கேரட்டு பீன்ஸு 2 சேர்த்துருக்கேன். இதில் மொத்தம் காய்கறி வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி சேர்த்துருக்கேன், மீல் மேக்கர் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான் காய்கறி. இதெல்லாம் போட்டு இந்த சாதம் செய்கிறது பிள்ளைங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் தனியாக கொடுக்காம சாதத்தில் கூட சாப்பிட்ருவாங்க பிள்ளைங்க. இப்போ வந்து இந்த காய்கறிக்கு சாதத்துக்கும் வேணுங்க உப்பு எப்பயே போட்டுருவோம். கல் உப்பு தான் போடுவேன் நான் எப்போதும். கல் உப்பு போட்டுருங்க சாதத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ கல் உப்பு போட்டுட்டு இந்த பருப்பு, இந்த பட்டாணி, இந்த உருளைக்கிழங்கு, இந்த பீன்ஸு, கேரட்லாம் வேகிறதுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றி இந்த இது காய்கறி முழுகிற அளவுக்கு ஊற்றுவோங்க. ஊற்றிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா இந்த தண்ணியிலே வெந்துடும். இப்போ தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 7-8 நிமிஷம் ஆகட்டும். அது இந்த போட்ட காய்கறியெல்லாம் இந்த மசாலாவோட சேர்ந்து வேகட்டும். இப்போ நான் திறந்து பார்க்குறேன், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வெந்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த படி அரிசியில் தான் நான் வந்து அரிசி அளந்தேன். ஒரு படி அரிசியில் தான் இதுக்கு 1.5 படி தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா காய்கறி நம்ம முன்னாடி வேக வச்சுட்டோம். இது வந்து நான் பாசுமதி அரிசிக்கு 1க்கு 1.5 ஊற்றுறேன். இதுவே நீங்கள் ஜீரக சம்பா அரிசி சேர்த்திங்கன்னா 1க்கு 2 சேருங்க. சாதாரண பொன்னி அரிசி, வீட்டில் உள்ள பொன்னி அரிசினா 1க்கு 3 போடுங்க, அப்போ தான் சரியாக வரும். இப்போ அந்த தண்ணி நம்ம ஊற்றின தண்ணியில் அந்த மசாலாச்சு நல்லா கொதிச்சுட்டு, இப்போ கொதித்த உடனே நம்ம ஊற வச்ச பாசுமதி அரிசியை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ப்ரெட்டு வறுக்கணும், அவ்வளோதான். காய்கறியெல்லாம் நிறைய கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் காலையில் செஞ்சிட்டிங்கன்னா காலையிலையும் மத்தியானத்துக்கும் லஞ்சு அவசுக்கும் கொடுத்துடலாம். பிரிஞ்சு சாப்பாடும் ருசியாக இருக்கும். கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா இந்த பிரிஞ்சு சாதம் வச்சிங்கன்னா அந்த ஒரு ரைத்தாவோட சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். நல்லா விருந்து சாப்பிட்ட டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ நான் வந்து இதை மூடி போட்டு இந்த பாசுமதி அரிசி சேர்த்து மூடி போட்டு வைக்கிறேன். ஒரு கொதி வரட்டும். அரிசியும் தண்ணியும் கொதி வந்து இங்கே பாருங்கள், தண்ணியும் அரிசியும் ஒன்று சேர்ந்து வரட்டும். ஒரே மாதிரி வந்து அந்த நல்லா அரிசி வந்துட்டு தண்ணியில் இந்த சமயத்தில் நம்ம தம் போட்டுடலாம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் சமயத்தில் நீங்கள் விசில் வச்சிங்கன்னா சிம்மில் வச்சு ஒரு விசிலில் இறக்கிடலாம். நான் தம் போட்டு எடுக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. கல்லை ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் இறக்கி வச்சுருந்த அந்த முக்கால் பாகம் வெந்திருந்த சாதத்தை எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு, இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மேலே கொஞ்சோண்டு புதினா இலையை தூவிட்டு ஒரு கிளறிட்டு இப்போ நீங்கள் வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நான் வந்து தோசைக்கல்ல தம் போடுறேன் பிரியாணியை. இப்போ இது பிரிஞ்ச அரிசியை இப்போ அதை மூடி போட்டுட்டு அது மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு, வெயிட்டு கல் இருந்தாலும் வைங்க, பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க. அது சுடு தண்ணி. சுடு தண்ணி வச்சிங்கன்னா மேலே உள்ள அரிசியும் நல்லா வேகும். அடுப்பை வந்து இப்போ சிம்மில் வச்சுருங்க. நான் ஃப்ரீ ஹீட் பண்ண அடுப்பு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மேலே உள்ள பாத்திரத்தில் சுடு தண்ணி ஊற்றி வைங்க, நல்லா அரிசி வெந்து வரும். இப்போ வந்து அடுப்பை வச்சுருக்கேன். ஒரு 5-6 நிமிஷம் வரும். ஏன்னா முன்னாடி வெந்த அரிசி தான். வெந்த பிறகு கொஞ்சம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் அடுப்பு இருக்கட்டும். இப்போ நீங்கள் மூடி எடுத்துகிட்டு கிளறி பார்த்தீங்கன்னா அப்படியே பொல்லன்னு எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இவ்வளவுதான், ரொம்ப ஈஸி, ஒன்றும் கஷ்டமே இல்லை. கல்யாண வீடுகளில் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவோம். நம்ம வீட்டிலே செய்யலாம். நான் என் மெத்தடில் நாங்கள் பார்த்த கல்யாண வீட்டில் அந்த சமையல்காரர் செஞ்சதை பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ இந்த சமயத்தில் தான் நம்ம வறுத்து வச்சுருந்த ப்ரெட்டு துண்டுகளை இந்த சாதத்தில் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு கிளறிடுங்க. பார்த்து கிளறுங்க, ஏன்னா பாசுமதி அரிசி உடஞ்சி போயிடும். இப்போ ஊற வச்ச அரிசி தான் இருந்தாலும் அதில் ஜென்டலாக லேசாக கிளறி மேலே எங்கேயும் சேர்த்துடுங்க. கடைசியில் இறக்கிட்ட பிறகு தான் சேர்க்கணும். இந்த சூட்டுலேயே செட் ஆகிடும். மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வறுத்த ப்ரெட்டு துண்டுகளையும் சேர்த்து இந்த பிரிஞ்சி சாதத்தை நல்லா கிளறி விட்டுறேன். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லாம் காய்கறி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி பிரிஞ்சே செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு சத்துக்கு தேவையான எல்லா காய்கறியுமே இதில் இருக்குது. கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப தேவையான பொருள் தான். நல்ல சத்துள்ள பொருள்கள் தான் இந்த பிரிஞ்சில் நம்ம சேர்த்துருக்கோம். அழகாக பசங்க வந்து லஞ்சு பாக்ஸும் கொண்டு போனால் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கொண்டு வருவாங்க. திருப்தியாக இருக்கும். இவ்வளோ அழகான பிரிஞ்சு வந்து இவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம். அவ்வளோதான். பிரிஞ்சு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இதுதான் கல்யாண வீட்டு பிரிஞ்சு. இல்லை நம்ம ஸ்பெஷலாக சேர்க்கறது வந்து அந்த ப்ரெட்டை வறுத்துட்டு சேர்க்குறோம்.
அதை நம்ம வந்து சேர்த்துட்டு நான் போடுற பொருட்கள்லாம் எந்தெந்த ரேஷியோவில் நான் போடுறேன், எந்த ஸ்டெப்பாக நான் போடுறேன்னு அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா அருமையான சூப்பரான கல்யாண வீட்டு பிரிஞ்சி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.